الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழ்ச்சியும் வணக்கங்களும் ஏக இறைவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் மற்றும் ஒரு வெள்ளிக்கிழமை அடையும் வரை ரப்புல் ஆலமீன் என்னுடைய ஆயுளையும் உங்களுடைய ஆயுளையும் நீட்டி அருள் புரிந்து இன்றைய நாளுக்கு அல்லாஹு தஆலா எந்த சபையை கொண்டு சிறப்புப்படுத்தி இருக்கின்றானோ அந்த சபையிலே மீண்டும் ஒரு முறை ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சபைக்கு அல்லாஹு தஆலா என்ன கூலியை நிர்ணயித்திருக்கின்றான் அந்த கூலியை முழுமையாக எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பிக்கினிய சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவில் நம்முடைய வாழ்க்கையுடைய சுருக்கம் சம்பந்தமாக நம் வாழ்க்கையை அல்லாஹு தஆலா எதற்குள்ளே அடக்கி இருக்கின்றான் என்பதை நாங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த ஒரு அழகான அறிவுரை சம்பந்தமாக உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்வு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹு தஆலா பல செக்மெண்ட்டுகளை, பல பகுதிகளை வைத்திருக்கின்றார். வயது ரீதியான பகுதிகள், பொருளாதார ரீதியான பகுதிகள், வாழ்க்கையுடைய கல்வியை நாங்கள் எடுத்தால் கல்வியிலே பல படித்தரங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா குடும்ப வாழ்க்கை என்று நிறைய விடயங்களை வைத்து நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மிக நீளமானதும் நிறைய அம்சங்களை கொண்டதாகவும் தான் இருக்கின்றது. சில வேளைகளில் இந்த நீளமான நிறைய அம்சங்களை கொண்ட இந்த வாழ்க்கையை சரியாக எப்படி ஹேண்டில் பண்ணுவது, எவ்வாறு மேனேஜ் பண்ணிக்கொள்வது, எப்படி நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை இலகுவாக புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை நாங்கள் நேர்த்தியாக கொண்டு செல்ல முடியும் என்கின்ற தவிப்பில் உலகம் இன்றைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. வாழ்க்கையுடைய சுருக்கம் என்று யாராவது சொன்னார்களாக இருந்தால் ஏதாவது ஒரு அம்சத்தை உடனே அதை நாங்கள் டக்குன்னு உள்வாங்கிக் கொள்கின்றோம். வாழ்க்கை என்றாலே இவ்வளவுதான் என்று ஒரு தத்துவத்தை யாராவது பேசிவிட்டார்கள் என்றால் அதை டக்குன்னு நாங்கள் உள்வாங்கிக் கொள்கின்றோம். ஏனென்றால் அது நமக்கு தேவை. வாழ்க்கையுடைய சுருக்கத்தை யாராவது சொல்லித்தர மாட்டார்களா? அப்படி சொல்லித்தந்தார்களா இருந்தால் இவ்வளவுதானே வாழ்க்கை என்பதை வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்விலே நடைபெறுகின்ற அனைத்து அம்சங்களையும் அந்த அம்சங்களுக்குள்ளே உள்ளடக்கி நம்மாலும் அந்த வாழ்க்கையை இலகுவாக கொண்டு சென்று கொள்ள முடியுமே என்று வாழ்க்கையுடைய சுருக்கத்தை நம்முடைய உள்ளம் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது. எல்லா தரத்தில் இருப்பவர்களுக்கும் அது தேவைப்படுகின்றது. நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நேரத்தில் அந்த பிரச்சனைகளை நாங்கள் எவ்வாறு முடிவு காணுவது என்பது தெரியாதவர்கள் கூட இந்த முடிவுகளுக்கெல்லாம் ஒரு சுருக்கம் இருக்குமாக இருந்தால் டக்குன்னு அந்த சுருக்கத்தில் போட்டு எங்களுடைய முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமே என்று நினைக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கின்றது, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு சோஷியல் மீடியாக்களுடைய வளர்ச்சியும் அதிகமாக இருப்பதனால் சில வேளைகளில் சிலர் அனுபவ ரீதியாக வாழ்க்கை என்றால் இவ்வளவுதான் என்று சில விடயங்களை சொன்னால் கூட டக்குன்னு அதை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். அப்படி ஒரு அம்சத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்கின்றோம். இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு அவ்வளவுதானா என்று எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்தில் யார் வாழ்க்கையுடைய சுருக்கத்தை சொன்னாலும் அந்த சுருக்கமான வாழ்க்கை தான் சரியான சுருக்கமா என்பது கூட தெரியாத அளவிலே தான் அவர்களுடைய தத்துவங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு கூட தெரியாது நான் சொல்லுவது தான் முழு வாழ்க்கையுடைய சுருக்கமுமா
என்று. ஏனென்றால் உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுடைய பேட்டர்னும் அவருக்கு தெரியாது. சில வேளைகளில் தன்னுடைய வாழ்க்கை அல்லது தன்னை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கை, அதுகளை வைத்து அவர்கள் எடுத்த முடிவுகளை தத்துவங்களாக இந்த உலகத்திலே சொல்லலாம். ஆனால் உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தத்துவத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையையும் அறிந்தவனாகவும் அதே நேரத்தில் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையையும் ஏற்படுத்தியவனாகவும் இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவால் மட்டும்தான் அவ்வாறான ஒரு சுருக்கத்தை நமக்கு சொல்லித்தர முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது இவ்வளவுதான் என்று நம்முடைய வாழ்க்கையை சுருக்கி தருவதற்கு. அன்புள்ள சகோதரர்களே, அப்படி ஒரு அறிவுரையைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்த ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். சஹீஹுல் புகாரியிலே 6417 6418 ஆகிய 2 ஹதீஸ் அந்த இலக்கங்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 3 தலைப்புகள் தான் இருக்கின்றது. இந்த 3 அம்சங்களுக்குள்ளே தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன மாதிரியாக அல்லாஹு தஆலா வாழ்க்கையை ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அம்சங்கள் எல்லாம் இந்த 3க்குள்ளே தான் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா நமக்கு வைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையுடைய சுருக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல் ரீதியாக சொல்லித்தராமல் படம் கீறி நமக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், நிலத்தை சரி செய்துவிட்டு நிலத்திலே ஒரு சதுரம் போடுகின்றார்கள். அந்த சதுரத்துடைய நடுப்பகுதியிலே ஒரு கோடு போடுகின்றார்கள். அந்த கோட்டுடைய ஒரு பகுதி சதுரத்துக்கு உள்ளேயும் கோட்டுடைய இன்னொரு பகுதி சதுரத்துக்கு வெளியிலேயும் வரும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கோட்டை போடுகின்றார்கள். அந்த சதுரத்துக்கு உள்ளே போடப்பட்டிருக்கின்ற அந்த கோட்டுடைய பகுதியிலே குறுக்காக தண்டவாளங்கள் போன்று சின்னதாக கோடுகள் சிலதை போடுகின்றார்கள். இது இவ்வளவுத்தையும் போட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படத்துடைய பகுதிகளை குறித்து காட்டினார்கள். இந்த படத்துடைய பகுதியை விளங்குவதற்கு முன்னால் படம் நமக்கு விளங்க வேண்டும் சோதரர்களே. 3 அம்சங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த படத்திலே கீறுகின்றார்கள். ஒன்று, ஒரு சதுரத்தை போடுகின்றார்கள், சதுரத்தை வரைகின்றார்கள். அதன் நடுப்பகுதியிலிருந்து வெளியிலே போகும் விதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோடு போடுகின்றார்கள், ஒரு நீளமான கோடு போடுகின்றார்கள். அந்த கோட்டுடைய ஒரு பகுதி சதுரத்துக்கு உள்ளே இருக்கின்றது, இன்னொரு பகுதி சதுரத்துக்கு வெளியே இருக்கின்றது. சதுரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுக்காக சில கோடுகளை தண்டவாளங்கள் போன்று போடுகின்றார்கள். உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்னால் அந்த படத்துடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பது வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய கற்பனைக்குள், அந்த கற்பனைக்குள்ளே வந்த அந்த படம் இப்படி இருக்கின்றதா என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி இருந்தால் சரி. ஒரு சதுரத்தை போட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த சதுரத்துடைய நடுப்பகுதியிலே ஒரு கோட்டை கீறினார்கள். அந்த கோட்டிலே சதுரத்துக்கு உள்ளாலே ஒரு பகுதி, சதுரத்துக்கு வெளியிலே ஒரு பகுதி. அந்த சதுரத்துக்கு உள்ளே இருக்கின்ற பகுதியிலே குறுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கோடுகளை போடுகின்றார்கள். இப்படித்தான் அந்த அமைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைந்து காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தான் மிகவும் அறிந்தவன். இந்த படத்தை கீறிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதோ இருக்கின்ற இந்த சதுரம், இதுதான் மனிதனுடைய ஆயுள். இதுதான், அதாவது அந்த படத்தை காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இதுதான் மனிதன். இதோ இருக்கின்ற இந்த சதுரம், இதுதான் மனிதனுடைய ஆயுள். இந்த ஆயுளை வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானித்திருக்கிறான். இதுதான் ஆயுள். இதோ இருக்கின்றது இந்த கோடு என்று சொல்லி இந்த வெளியிலே போட்ட இந்த நீளமான கோட்டை காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதுதான் மனிதனுடைய செயல்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட அவனுடைய எதிர்பார்ப்புகள். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோமே, அந்த எதிர்பார்ப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதுதான் அவனுடைய எதிர்பார்ப்புகள். இதோ குறுக்காக போடப்பட்டிருக்கின்ற இந்த கோடுகள் இருக்கின்றதே, இதுதான் மனிதன் சந்திக்கின்ற சோதனைகள். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இது 3ஐ தவிர நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று 4வது இருக்குமாக இருந்தால் நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம். இந்த 3க்குள்ளும் மனிதனுடைய வாழ்க்கையுடைய அனைத்து அம்சங்களும் வந்து சேர்ந்துவிடும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நமக்கு விரும்பின மாதிரியெல்லாம் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எழுதப்பட்ட எழுத்தை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த அவ்வளவுத்தையும் எதிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றான் என்றால் இந்த 3 அம்சங்களும் தான். நானும் நீங்களும் மனிதர்களா, நமக்கு ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, முதலாவது அம்சம். நானும் நீங்களும் மனிதர்கள் என்றால் நம்முடைய உள்ளத்திலே எதிர்பார்ப்புகள் என்று ஒன்று இருக்கும். எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே இருக்கப் போவதே கிடையாது. இந்த இடத்திலே சில வேளைகளில் நாங்கள் என்னிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது என்று பொய் சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள்.
ஆனால் அவர்கள் கூட சில வேளைகளில் ஒரு டீ ஒன்று குடித்தா நல்லா இருக்குமே என்று சொல்லுவார்கள். அந்த டீ கூட அவர்களுடைய எதிர்பார்ப்பு தான். ஒரு டீ ஒன்று குடித்தால் நல்லா இருக்குமே என்றது அடுத்தது ஒரு டீ தேவை என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனால் நாங்கள்லாம் வாழ்க்கையில் பெருசாக எதிர்பார்க்கறது இல்லை என்று வாழ்க்கையில் சில பொய்களை நாங்கள் சொல்லிவிடுவோம். எதிர்பார்ப்புகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது சோதர்களே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்புகளோடு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அடுத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதனாக இருந்தால் கட்டாயம் அவனுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகளை மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இந்த 3 அம்சங்களையும் கொண்டுதான் அல்லாஹு தஆலா வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றால், இந்த 3 அம்சங்கள் சம்பந்தமாக மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அம்சங்களை கொஞ்சம் தேடி பார்த்து படித்துக் கொள்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கொள்வது நமக்கு இலகுவாக இருக்கும். இதனுடைய அறிவு மிக விசாலமானது. மிக நிறைய நாங்கள் படிக்க வேண்டியது. நிறைய அம்சங்களை இதுகள் விடயம் இந்த அம்சங்கள் விடயம் தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் நாங்கள் படிக்க முடியாது. ஆனால் நாங்கள் இதெல்லாம் படித்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சாராம்சம், ஒரு ஆரம்பத்தை நாங்கள் இந்த குத்துபாவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது சகோதரர்களே. நமக்கு ஆயுள் என்றால் என்னென்று தெரிந்திருக்க வேண்டும். அது தெரிந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சீராக அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தேவையில்லாத இன்பங்களை விட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அவற்றை தகர்த்தெறியக்கூடியதை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் என்று மரணம் குறித்து நமக்கு சொல்லி தந்தார்கள். ஆசாபாசங்கள், இன்பங்கள், தேவையில்லாத அம்சங்கள், இந்த மாதிரியான விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தகர்த்தெறியக்கூடிய இந்த மரணம், அதை நீங்கள் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நிறைய நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆயுள் சம்பந்தமாக, நம்முடைய முடிவு சம்பந்தமாக, நமக்கு தந்திருக்கக்கூடிய அஜல் சம்பந்தமாக, நமக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய காலம் சம்பந்தமாக நாங்கள் படிக்க வேண்டும், தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது சம்பந்தமான ஒரு ஆய்வும் ஒரு ஆராய்ச்சியும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பாந்த சகோதரர்களே. அடுத்து எதிர்பார்ப்புகள் என்றால் என்ன? எதிர்பார்ப்புகளுடைய விடயத்திலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? நம்மிடத்திலே ஒரு கல்வி இருக்க வேண்டும். சோதனைகள் என்றால் என்ன? அந்த சோதனைகள் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே வரும்? அந்த சோதனைகளை நாங்கள் எவ்வாறு முறியடிப்பது, எவ்வாறு வெற்றிகரமாக நாங்கள் முகம் கொடுப்பது என்பது சம்பந்தமான அறிவு நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மாறி வரக்கூடிய சோதனைகளை நாங்கள் நிச்சயமாக ஹேண்டில் பண்ணிக்கொள்ள முடியும் என்பது அந்த சோதனைகளை பொதுவான ஒரு வழிகாட்டல் நமக்கு தேவை. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 அம்சங்களையும் நம்முடைய வாழ்க்கையாக நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். முதலாவது அம்சம் ஆயுள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த சதுரத்தை காட்டி, இதுதான் மனிதனுடைய ஆயுள். அது அவனை சிறைப்பிடித்து விட்டது அல்லது அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டான். ஆயுள் என்பது ஒரு மனிதனை சிறைப்பிடித்து வைத்திருக்கின்றது. எங்கும் ஓடி ஒரு மனிதனால் தப்ப முடியாது. இந்த உலகத்திலே யாராவது நித்திய ஜீவனாக வாழ முடியும், மரணம் இல்லாமல் வாழ முடியும், மரணம் இல்லாமல் இந்த உலகத்திலே தொடர்ச்சியாக வாழ்வதற்கான ஏதாவது அறிவுகளை நாங்கள் வளர்க்க முடியும் என்று நினைப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களால் முடியாது என்கின்ற அடிப்படையான அறிவை நாங்கள் இந்த விடயத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த பக்கத்தாலே ஓடினாலும், எந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்தினாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் யாராக இருந்தாலும் மரணம் என்பதும் ஆயுள் என்பதும் அல்லாஹு தஆலா நிர்ணயித்த ஒரு அம்சம். இவ்வளவு காலம்தான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழப்போகின்றோம் என்கின்ற ஆயுளை நிர்ணயித்துத்தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கின்றார். இதற்கு முன்னாலும் நாங்கள் வாழ்ந்தோம். இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாலும் நமக்கு ஒரு காலத்தை அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே வைத்திருந்தான் ரூஹுகளாக. நம் யாருக்கும் தெரியாது நாங்கள் எங்கே இருந்தோம் என்று. ஆனால் நிச்சயமாக இருந்தோம் என்பதற்கு ஹதீஸிலே ஆதாரம் இருக்கின்றது. நாங்கள் பிறப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்னால் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே பிறந்த அனைத்து மனிதர்களுடைய ரூஹுகளையும் எந்த தினத்திலே அல்லாஹ் தஆலா படைத்தானோ அந்த தினத்திலே நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். இவ்வளவு காலமும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவில்லை. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நாங்கள் வருவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இப்பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றோம். 100 வருடத்துக்கு முன்னால் நாங்கள் யாரும் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. சில வேளைகளில் இன்னொரு 100 வருடத்துக்கு பின்னால் நாங்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லாமல் தான் இந்த உலகம் இருக்க போகின்றது. நாம் இல்லாத ஒரு உலகம் இருந்தது, நாங்கள் இல்லாத ஒரு உலகம் இருக்க போகின்றது. நாங்கள் தான் வந்திருக்கிறோமே தவிர நமக்காக உலகம் வரவில்லை என்பாந்த சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நமக்கு ஒரு காலத்தை தந்திருக்கின்றான், சில வசதி வாய்ப்புகளை தந்திருக்கின்றான், சில அம்சங்களை தந்திருக்கின்றான். எடுத்துக்கொண்டு போவதற்காக வேண்டி அல்ல, இருந்து அனுபவித்து விட்டு வைத்து விட்டு போவதற்காக வேண்டி. ஏனென்றால் அது நமக்காக மாத்திரம் படைக்கப்பட்ட அம்சங்கள் அல்ல. இன்னும் மக்கள் இருக்கின்றார்கள் அதை அனுபவிப்பதற்காக வேண்டி. அவர்களும் வந்து அனுபவிக்கும் விதமாகத்தான் இந்த பூமியை அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான்.
இந்த பூமியிலே இருக்கின்ற சகல அம்சங்களையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் 6 நாட்களிலே அல்லாஹ் தஆலா படைத்தான். خلق السماوات والارض وما بينهما في 6 ايام. அல்லாஹ் தஆலா வானம் பூமி அதற்கு இடைப்பட்ட அம்சங்களை எல்லாம் 6 நாட்களிலே படைத்து கம்ப்ளீட் பண்ணி விட்டான். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா எதையும் படைக்கவில்லை. அது வரைக்கும் உள்ளதுதான் அல்லாஹ் தஆலாவுடைய நேரடியான படைப்பு. அந்த படைப்பை கொண்டுதான் பில்லியன் கணக்கான ட்ரில்லியன் கணக்கான உயிர்கள் இந்த உலகத்தில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. வாழ்ந்து மரணித்து போய்விட்டது என்பார்ந்த சகோதரர்களே, எல்லோரும் அனுபவிப்பது அந்த 6 நாளிலே படைத்த அம்சங்களைத்தான். புதிதாக ஒரு அம்சத்தை யாருமே நாங்கள் அனுபவிக்க போவது கிடையாது. இதோ இன்னார் பிறந்து விட்டார், அவருக்காக வேண்டிய ஒரு அம்சத்தை உலகத்தில் நான் படைக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா புதிதாக எதையுமே படைக்க போவது கிடையாது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அம்சங்களை தலைமுறை தலைமுறையாக மாறி மாறி நாங்கள் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். எனவே இந்த உலகம் என்பது தற்காலிகமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு தங்குமிடம், ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு காலத்தை தந்திருக்கின்றான். அந்த காலத்தை அல்லாஹ் தஆலா திருப்பியும் உறுதிப்படுத்தி தான் இந்த உலகத்துக்கு நம்மை அனுப்பி வைத்தான். ஒரு தாயுடைய கருவறையிலே 120 நாட்கள் கம்ப்ளீட் ஆனதன் பின்னால் ஒரு தாயுடைய கருவறைக்கு பக்கத்தில் இருந்து கொண்ட ஒரு மலக்கு அவர் சம்பந்தமான 3 அம்சங்களை எழுதுவானாம், ரூஹை ஊதிவிட்டு. அதிலே முதலாவது அம்சம், எவ்வளவு காலம் இவர் இந்த உலகத்திலே வாழ்வார் அல்லாஹ்விடத்திலே கேட்டு எழுதி கொள்வார். எவ்வளவு ரிஸ்க் வாழ்வாதாரம் இவருக்குரியது அல்லாஹ்விடத்திலே கேட்டு எழுதி கொள்வார். இவர் நல்லவராக இந்த உலகத்திலே வாழ்வாரா, கெட்டவராக இந்த உலகத்திலே வாழ்வாரா, அல்லாஹ்விடத்திலே கேட்டு எழுதி கொள்வார். சொர்க்கவாதியா நரகவாதியா, இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்டு தான் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம் என்பார்ந்த சகோதரர்களே. எவ்வளவு காலம் நம்முடைய வாழ்க்கை என்பது எழுதப்பட்டு விட்டது, உறுதியாகி விட்டது. அந்த உறுதியான வாழ்க்கையுடைய காலத்தை முடிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். வாழ்க்கையுடைய நேரத்தை தொடக்கி ஆரம்பித்து ஒன்று ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்வதற்காக வேண்டி, காலத்தை அதிகரித்துக் கொண்டு செல்வதற்காக வரவில்லை. நமக்கென்று எழுதப்பட்ட அந்த நேரத்தை ஒவ்வொரு வருடமாக, ஒவ்வொரு மாதமாக, நம்முடைய வாரங்களாக, நம்முடைய நாட்களாக, மணித்தியாலங்களாக, நிமிடங்களாக, செகண்ட்களாக நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் முடிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய காலம் எவ்வளவு என்பது கூட நமக்கு தெரியாத ஒரு ஆயுளை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். எல்லாருக்கும் சதுரம் உண்டு, ஆனால் ஒவ்வொருவருடைய சதுரத்துடைய சைஸ் என்னென்று யாருக்கும் தெரியாது. சிலர் எதிர்பார்க்கின்றோம் நம்முடைய சதுரம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த எதிர்பார்ப்பிலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்வதற்கு முற்படுகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சதுரம் சின்னதாகவே அமைந்து விடுகின்றது. சிலருடைய சதுரம் மிகப்பெரியதாக இருக்கின்றது. வெறுத்து போகின்ற அளவில் அந்த சதுரத்தை அல்லாஹ் தஆலா பெரிதாக்கி வைத்திருக்கின்றான். ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்காத நிலைமையிலே அந்த சதுரத்தை அல்லாஹ் தஆலா சின்னதாக்கி வைத்திருக்கின்றான். அண்மையிலே ஒரு ஜனாசா வீட்டுக்கு போன நேரத்தில் அந்த தாயுடைய கவலை, என் மகன் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கவில்லை, வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்கின்றார். அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன சகோதரர்களே? வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பெரிய சதுர நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ் தான் அறிந்தவன். எவ்வளவு நேரம் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்பது அல்லாஹ் தான் அறிந்தவன். எவ்வளவு நேரம் இன்னும் மீதம் இருக்கின்றது என்பதும் அவன் தான் அறிந்தவன். சில வேளைகளில் நமக்கு ஒரு வருட மீதத்தை நாங்கள் வைத்திருக்கலாம், 10 வருடங்கள் மீதம் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கலாம். இல்லை, இப்பொழுதுதான் எனக்கு 30, எனக்கு 80 வரைக்கும் காலம் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு 50 வருடத்தை நாங்கள் கற்பனை செய்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா சில வேளைகளில் நமக்கு வைத்திருப்பது ஒரு சில மணித்தியாலங்களாக இருக்கலாம். அந்த நேரத்தை நாங்கள் முடித்து விட்டோம் என்றால் இந்த உலகத்திலே நமக்கு வேலை கிடையாது, போய்த்தான் ஆக வேண்டும். இதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆயுள். இந்த யதார்த்தத்தை புரிந்துதான் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நாங்கள் நித்தியமாக நித்திய ஜீவன்களாக இந்த உலகத்திலே மரணிக்காமலே இருந்து விடுவோம் என்பது போன்று நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை என்ன பேட்டர்னிலே ஒவ்வொருவருக்கும் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் எந்த நேரத்திலும் ஞாபகம் இருக்க வேண்டிய அம்சம், என் ஆயுளிலே எவ்வளவு இன்னும் மீதம் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியாது. இருக்கின்ற காலத்தை கபருக்கு பிரயோசனமாக, மறுமையிலே விசாரணைக்கு பிரயோசனமாக, சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொள்வதற்கு பிரயோசனமாக நம்முடைய காலங்களை நாங்கள் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த விதமாக நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சி நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆயுள் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் தேடி படிக்க வேண்டும் என்பாங்க சகோதரர்களே. மீதம் இருப்பது ஒரு மணித்தியாலமாக இருந்தால் அடுத்த அசர் தொழுகை கூட நமக்கு கிடையாது என்பாங்க சகோதரர்களே. இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. முடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டான், முடித்து விடுவான். சுஜூதிலே மரணித்தவர்கள் கேள்விப்பட்டிருப்போம். அவரை விட்டிருந்தால் இன்னொரு 4 சுஜூது செய்திருப்பார். சுஜூதிலே இருக்கின்ற மனிதனை அந்த சுஜூதை முடித்து விட்டு இன்னொரு சுஜூது, அடுத்த ரக்காத்திலே இன்னொரு 2 சுஜூது. நல்ல காரியத்தை செய்து கொண்டிருந்த மனிதன் தானே, நல்ல காரியத்தை செய்கின்ற மனிதனுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் விடுவோமே என்று கொஞ்சம் 2-3 சுஜூதுகளை செய்வதற்கு கூட அல்லாஹ் தஆலா அவகாசம் கொடுக்க மாட்டான். இந்த உலகத்திலே ஆயுளை அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே தான் முடிப்பது என்று தீர்மானித்து விட்டால்
நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், நான் என்ன செய்கின்றேன் என்பதை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. நான் யார், நீங்கள் யார் என்பதை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. நாங்கள் எவ்வளவு மார்க்கப்பட்டு உள்ளவர்கள், நாங்கள் எவ்வளவு அல்லாஹ்வை நெருக்கமானவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா பார்ப்பது கிடையாது. நீங்கள் என்ன பதவியில், நான் என்ன பதவியில் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. நான் செய்து கொண்டிருக்கின்ற வேலைகள், நான் முடிக்க வேண்டிய காரியங்கள் என்று இந்த உலகத்திலே இருக்கின்ற எந்த அம்சமும் நம்முடைய ஆயுளை முடிப்பதற்கு தடையாக ஒரு காலத்திலும் அல்லாஹ்வுக்கு அமைய போவது கிடையாது. உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கின்றோம், இப்படியெல்லாம் முடிக்காமலேயே மரணித்த மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் என்று சொல்லி. எனவே நம்முடைய மரணமும் அந்த மாதிரியாக கேள்விப்படக்கூடிய ஒரு மரணமாக ஏற்பட்டு விடலாம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆயுள் என்பது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நல்ல முடிவை அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். சிறந்த முறையிலே ஆயுளை பயன்படுத்தியவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இரண்டாவது அம்சம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இந்த வாழ்க்கையிலே எதிர்பார்ப்புகளோடு தான் மனிதன் இருப்பான். இந்த எதிர்பார்ப்புகளில் நல்ல எதிர்பார்ப்புகளும் உண்டு, கெட்ட எதிர்பார்ப்புகளும் உண்டு. சில எதிர்பார்ப்புகள் நமக்கு சிறந்தது, சில எதிர்பார்ப்புகள் நமக்கு சிறந்ததல்ல. நம்முடைய முதலாவது எதிர்பார்ப்புகள் சம்பந்தமாக இருக்க வேண்டிய முக்கியமான கொள்கை நம்மிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இரண்டாவது அத்தியாயத்தின் 216வது வசனத்திலே, அஸா அன் தக்ரஹு ஷைஆ, நீங்கள் சில விடயங்களை வெறுப்பீர்கள், வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். அஸா அன் துஹிப்பு ஷைஆ, நீங்கள் சில விடயங்களை விரும்புவீர்கள், வஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு பிழையானதாக கெடுதியானதாக இருந்துவிடும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தான் அறிந்தவன், நீங்கள் யாரும் அறிய மாட்டீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளில் நல்லதும் இருக்கின்றது, கெட்டதும் இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்புகளை சிறந்ததாகவே அல்லாஹு தஆலா ஆக்கிவிட வேண்டும் என்று அல்லாஹுவின் மீது தவக்கல் வைத்தவர்களாகவும் அல்லாஹுவோடு சேர்ந்து நம்முடைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டும். எந்த விடயத்தை எதிர்பார்த்தாலும், யா அல்லாஹ் இதில் நீ எனக்கு ஹைரை வைத்து விடு என்று அல்லாஹுவிடத்தில் கேட்டு அந்த எதிர்பார்ப்புகளை நம்முடைய உள்ளத்திலே ஏந்தக்கூடியவர்களாக நம்முடைய பழக்கம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே இந்த படத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய அழகான ஒரு பாடம் என்னென்றால், நம்முடைய எதிர்பார்ப்பிலே ஒரு பகுதி நம்முடைய ஆயுளுக்குள், நம்முடைய எதிர்பார்ப்பிலே இன்னொரு பகுதி நம்முடைய ஆயுளுக்கு வெளியிலே. இது நம்முடைய எதிர்பார்ப்புகளில் நாங்கள் அடைந்தது, இது நம்முடைய எதிர்பார்ப்புகளில் நம்மால் அடைய முடியாமல் போனது. இந்த உலகத்திலே நாங்கள் எதிர்பார்த்தோம் என்பதற்காக வேண்டி எல்லா விடயத்தையும் அடைந்து விட்டு தான் மரணிக்க வேண்டும் என்கின்ற எந்த தேவையும் கிடையாது. எதிர்பார்த்த அம்சங்கள் எல்லாம் அப்படியே மீதம் இருக்க நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்ப அந்த சகோதரர்களே. நம்முடைய வாழ்க்கையில் யாரும் எல்லா எதிர்பார்ப்புகளை முடித்துவிட்டு மரணிப்பது கிடையாது. ஒரு நபித்தோழர் காற்றடித்து சரிந்து போன தன்னுடைய மூங்கிலாலான வீட்டை நேராக்கி சரி செய்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாதையால் போய் கொண்டிருந்தவர்கள் தோழரை என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரை சரிந்து போன வீட்டை சரி செய்து கொண்டிருக்கிறேன் என்று. அந்த நபித்தோழரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதைவிட உங்களுடைய மரணம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு போனார்கள். எதைவிட? நீங்கள் ஒரு காரியத்தை செய்கின்றீர்கள், அதை முடிப்பீர்கள் என்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே, அதற்கு முன்னால் உங்கள் மரணம் வந்து விடலாம். அப்படித்தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மரணத்தை வைத்திருக்கின்றார். எனவே இந்த உலகத்தில் நாங்கள் எதிர்பார்த்த அம்சங்கள் எல்லாவற்றையும் முடித்து விட்டுத்தான் நாங்கள் மரணிப்போம் என்கின்ற எந்த தேவையும் கிடையாது. நாங்கள் எதிர்பார்த்த அம்சங்களை மீதம் வைத்துவிட்டு மரணிப்போம். எனவே நாங்கள் எதிர்பார்க்கின்ற அம்சங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அப்படியே தீர்மானித்து விடக்கூடாது. சில வேளைகளில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நலவுகளை எல்லாம் இல்லாமல் பண்ணிவிடும். 20 வருடத்துக்கு பின்னால் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய வீடு, அல்லது 10 வருடத்துக்கு பின்னால் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய வீடு, அதற்காக வேண்டி 10 லட்சம் ரூபாய் சேர்த்து இருக்கின்றேன், இன்னும் ஒவ்வொரு மாதமாக சேர்த்து கொண்டு வருகின்றேன் என்று இருக்கக்கூடிய ஒரு இருப்பு நம்முடைய கையில் இருக்கும். அந்த வீட்டை நாங்கள் சரி செய்வதற்காக, வீட்டை கட்டுவதற்காக அதை பயன்படுத்தி கொண்டிருப்போம். திடீரென்று ஒருவருக்கு அவசரத்துக்காக வேண்டி 1 லட்சம் ரூபாய் காசு தேவைப்படும். நம்முடைய எதிர்பார்ப்பு 10 வருடத்துக்கு அங்கால். அந்த எதிர்பார்ப்புக்காக சேர்த்து வைத்த 10 லட்சம் இருக்கின்றது. இந்த செய்தி அவசரமாக வந்த ஒரு செய்தி. அந்த செய்திக்காக 1 லட்சத்தை கொடுப்பதற்கு இடத்துல இருப்பு இருக்கின்றது. ஆனால் அந்த 1 லட்சத்தை கொடுப்பதற்கு நம்முடைய மனது நாடாதன்பா அந்த சகோதரர்களே. ஏனென்றால் 10 வருடத்துக்கு பின்னாலாவது என்னுடைய வீட்டை நான் கட்டி முடிக்க வேண்டும், இல்லை என்றால் இதை இப்படியெல்லாம் கொடுத்து முடித்து விட்டேன் என்றால் அந்த 10-20 வருடமாக மாறிவிடும் என்று நாங்கள் நினைப்போம். சில வேளைகளில் 5 வருடத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை முடித்து விடுவான் இல்லையா? அந்த 10 லட்சமும் ஸ்டாக்ல இருக்கும், வீட்டு வேலையும் பெண்டிங்கில் இருக்கும். அப்படியே வச்சுட்டு 5 வருஷத்தில் இவர் போய் சேர்ந்துருவார். செய்த சதக்காவும் கிடையாது என்பா அந்த சகோதரர்களே.
எதிர்பார்ப்பிலே எது ஆயுளுக்கு அங்கால் இருக்கின்றதோ அதற்காக வேண்டி கனவு கண்டு கற்பனை பண்ணி இந்த உலகத்திலே கைக்கு கிட்ட இருக்கக்கூடிய நலவுகளை எல்லாம் விட்டு போகக்கூடிய துர்ப்பாக்கியசாலிகளாக நாங்கள் மாறிவிடக் கூடாது என்பதற்காக அழகான ஒரு அறிவுரை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த படத்தின் மூலமாக செய்கின்றார்கள். உன் எதிர்பார்ப்பிலே ஒரு பகுதி உள்ளே ஒரு பகுதி வெளியிலே இருக்கின்றது என்றதை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே செலவுகள் நலவுகள் இந்த விடயங்களை ஈடுபடுகின்ற நேரம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதற்கு தடையாக இருந்து விடக்கூடாது. சில வேளை 1 லட்சத்தை நீங்கள் கொடுத்தால் ஒரு தானிய விதையை நான் 700 ஆக்கி தருகின்றேன் என்ற உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சதகாவை சொல்லுகின்றானே, அந்த 1 லட்சம் இருக்கின்ற 10 லட்சம் இருப்பை சில வேளை 50 லட்சம் இருப்பாக மாற்றி இருக்கும் ஒரு வருடத்துக்குள். சில வேளைகளில் அது அவனுக்கு நலவாக அமைந்திருக்கும். 10 வருட ப்ராஜெக்ட் 3 வருடத்திலே முடிந்து விடும். அவனால் முடித்திருக்கலாம், அதை கொடுத்திருந்தால் அவன் முடித்திருப்பான். ஆனால் நாங்கள் போடுகின்ற ப்ராஜெக்ட் இருக்கின்றதே, நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றதே, அதையெல்லாம் தாண்டி வேறு ரூட்டிலே போவதனால் சில வேளைகளில் அந்த நலவை கண்டதும் கிடையாது, இந்த நலவை கண்டதும் கிடையாது. வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெண்டிங்கிலேயே வைத்துவிட்டு நாங்கள் போக வேண்டிய ஒரு நிலைமை வரும். நல்லதுகள் செய்வதற்கு நாங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகளை தடையாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற பாடத்தை நாங்கள் இதிலிருந்து படைக்கின்றோம். இன்னும் நாங்கள் தேடி பார்க்க வேண்டும் எதிர்பார்ப்புகள் சம்பந்தமாக. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சோதனைகள். மனிதனுடைய வாழ்க்கை என்றால் சோதனைகள் வரும். அதை எழுதுகின்ற நேரத்தில் நமக்கு காட்டுகின்ற நேரத்தில் கூட எவ்வளவு அழகான ஒரு சொல்லண்டு பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு படம் என்று பாருங்கள். அந்த கோட்டிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் கோடு போடுகின்றார்கள். சோதனைகளை எங்கேயாவது காட்டியிருக்கலாம், அந்த பொட்டியில் இன்னும் நிறைய இடம் இருக்குது, அந்த இடங்களில் கோடு போட்டு காட்டி இதெல்லாம் மனிதனுடைய சோதனை என்று சொல்லியிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த இடத்திலே இந்த கோட்டுக்கு மேலாலே கோடு போட்டு விட்டு இதுதான் சோதனை என்று சொன்னார்கள். நிச்சயமாக இந்த சோதனைக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு இருக்கின்றது. இல்லை என்றால் வேறு இடத்திலே போட்டிருக்கலாம். இந்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டார்கள். அல்லாஹ் தான் மிகவும் அறிந்தவன். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் சோதனைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் இடையில் ஒரு சம்பந்தம் இருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 4 விதமாக சோதனைகள் வரலாம். 2 பேசிக் சோதனைகள். ஒன்று நலவை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், நம்ம எதிர்பார்க்கிறதான் தருவான், நலவை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். இன்னொன்று கெடுதியை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான். நலவை சோதிக்கின்ற அல்லாஹ்வுடைய சோதனையும் உண்டு, கெடுதியை கொண்டு சோதிக்கின்ற அல்லாஹ்வுடைய சோதனையும் உண்டு. இந்த 2 விதமாகவும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். இந்த 2 நேரத்திலும் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்று இந்த அவ்வளவும் எதிர்பார்ப்போடு சம்பந்தப்பட்டது. நான் எதிர்பார்த்த ஒரு அம்சம் நடந்து விட்டது என்றால் நம்ம என்ன நினைப்போம்? நலவென்று நினைப்போம். நான் எதிர்பார்த்த ஒரு அம்சம் நடக்கவில்லை என்றால் நமக்கு கெடுதி என்று நாங்கள் நினைப்போம். அப்ப எதிர்பார்த்த ஒரு அம்சம் நடக்கின்றது என்று சொன்னால் அது எதிர்பார்ப்போடு அந்த சோதனை சம்பந்தப்படுகின்ற நலவு. எதிர்பார்த்த அம்சம் நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த எதிர்பார்ப்போடு அந்த கெடுதி நமக்கு சம்பந்தப்படுகின்றது. எனவே நல்லதை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பான், கெட்டதை கொண்டும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். 2 எதிர்பார்ப்போடு சம்பந்தப்பட்டது. இந்த எதிர்பார்ப்போடு சம்பந்தப்பட்ட இந்த 2 அம்சங்களையும் 4ஆக நாங்கள் யோசிக்கலாம். ஒன்று, நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கும், அல்லது நாங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்று நடக்கும். 2 நமக்கு நல்லதுதான், சரிதானே? நான் ஒரு கார் தான் எதிர்பார்த்தேன், அல்லாஹ் தஆலா ஒரு கேடிஎச் வேனையே நமக்கு தந்து, அல்லது பெஜ்ரோவே தந்து விட்டான் என்றால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நமக்கு கிடைச்சிருக்குது. நம்ம ஒன்று கொஞ்சம் தான் எதிர்பார்த்தோம், ஆனால் பெருசாகவே நமக்கு கிடைச்சிச்சு. எதிர்பார்த்தது ஒன்று, கிடைச்சது அதை விட சிறந்தது. அல்லது எதிர்பார்த்தது நமக்கு கிடைச்சது. 2ல் ஒன்று நலவு நமக்கு நடக்கலாம், இல்லையா? கெடுதிகளில் நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்தது இன்னொன்று, அது நமக்கு கெடுதியாக இருக்கு. ஒரு கெடுதி அல்லாஹ் தஆலா கொண்டு வந்திருப்பான், நம்ம எதிர்பார்த்தது நடக்கல, அப்படி ஒரு கெடுதி நமக்கு நடக்கலாம். இல்லை என்று சொன்னால் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு கெடுதி நடக்கும் என்று வாழ்க்கையில் என்று ஒரு கெடுதியும் நடக்கலாம், இல்லையா? இப்படி 2 விதமாக நம்மை அல்லாஹ் தஆலா கெடுதிகளை கொண்டு சோதிக்கலாம். இந்த 2 நேரத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைன் அஸாபத்துஹும் தர்ரா, அதாவது முதலாவது சொன்னார் ஃபைன் அஸாபத்துஹும் ஸர்ரா, அவனிடத்திலே ஒரு நலவு வருமாக இருந்தால் ஷக்கர, அவன் ஷுக்கூர் செய்கின்றான், ஃபகான கைருல் லஹு, அது அவனுக்கு நலவாக அமைந்து விடுகின்றது. ஃபைன் அஸாபத்துஹும் தர்ரா, அவனிடத்திலே ஒரு கெடுதி நடக்குமாக இருந்தால் ஸபர, அவன் பொறுமையாக இருக்கின்றான், ஃபகான கைருல் லஹு, அது அவனுக்கு நலவாக அமைந்து விடுகின்றது. மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் சந்திக்கின்ற நலவு, அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் எதிர்பார்ப்பது ஷுக்குரை. நலவை தந்தேன், ஷுக்கூர் செய்கின்றாயாண்டு பார்ப்போம். கெடுதி அல்லாஹ் தஆலாவிடத்தில் கொண்டு வருவது, கெடுதியை தந்தேன் பொறுமையாக இருக்கின்றாயா என்று பார்ப்போம். இருந்தால் வெற்றிதான்,
இந்த இரண்டையும் தான் வாழ்க்கையுடைய வெற்றியாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். நலவுகள் நடக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யாமல் இருந்தால் நம்மிடத்தில் பெருமை வந்துவிடும். பெருமை இருக்குமாக இருந்தால் நாங்கள் டெஸ்டிலே தோற்று விட்டோம். பொறுமையை நாங்கள் இழப்போமாக இருந்தால் அந்த டெஸ்டிலும் தோற்று விட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் 2வது அத்தியாயத்தின் 155வது வசனத்திலே, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. மனிதர்களை 5 அம்சங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதிப்பதாக சொல்கின்றான். பயத்தை கொண்டு சோதிப்பான், பசியை கொண்டு சோதிப்பான், அல்லாஹ் தஆலா செல்வங்களை குறைப்பதன் மூலமாக சோதிப்பான், வல் அன்ஃபுஸ் உயிர்களை எடுப்பதன் மூலமாக சோதிப்பான், வஸ்தமராத் விளைச்சல்களை இல்லாமல் பண்ணுவதன் மூலமாக சோதிப்பான், வபஷிரிஸ் சாபிரீன் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயங்கள் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பொறுமை வேண்டும். கெடுதிகளை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். நாங்கள் உலகத்திலே பொறுமையாக இருக்கின்றோம் என்று பார்ப்பதற்காக வேண்டி. இவ்வளவுதான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிறோம் பிஸ்னஸில் அந்த மாதிரி ஒரு லாபம் அல்லது பிஸ்னஸ் டவுன் ஆகிட்டுன்னு சொல்லி. அல்லாஹு தஆலா அந்த பிஸ்னஸில் லாபத்தையும் பிஸ்னஸில் டவுனையும் தந்தது ஒன்றுக்கும் அல்ல, சோதிப்பதற்காக வேண்டி. நமக்கு வேணுமென்றால் நாங்கள் அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். நம் திறமை என்று வைத்துக் கொள்ளலாம், நாங்கள் அதை என்று வைத்துக் கொள்ளலாம், இப்படி என்று வைத்துக் கொள்ளலாம், அதன் மூலமாக போனோம், இதன் மூலமாக போனோம், என் பிஸ்னஸ் அப்படி வேண்டிய ஒரு பெயரை நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து நமக்கு வந்து சேர்ந்தது சோதனை மட்டும்தான். அந்த சோதனைகளை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நலவாக இருந்தால் அதில் சுக்குர் செய்ய வேண்டும், கெடுதியாக இருந்தால் நாங்கள் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றான். இதை தவிர இந்த ஃப்ரேமுக்கு வழியால் நாங்கள் யாரும் வாழ்வது கிடையாது சகோதரர்களே. ஆனால் நம்முடைய உள்ளம் அப்படி அல்ல இருக்கின்றது. இந்த ஃப்ரேமையும் பிரேக் பண்ணி வாழக்கூடிய ஒரு உள்ளமாகத்தான் அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஆனால் இந்த ஃப்ரேமுக்குள்ளே இருந்து தான் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டியது. அல்லாஹ் வைத்த விதி, இதை யாராலும் மாற்ற முடியாது. படைத்த ரப்பு வைத்த விதி இது. அந்த விதியை நாங்கள் முடிக்கத்தான் வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. எனவே நல்ல முறையில் முடிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை செய்திருக்கின்றார்கள். என் வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிப்பதற்கு நானும் நீங்களும் முயற்சி எடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதனாக பிறந்த நாங்கள் மனித இயல்பு என்று ஒன்று இருக்கின்றது, அதில் ஆசை என்று ஒன்று இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இப்படித்தான் அல்லாஹு தஆலா வாழ்க்கையை வைத்திருக்கின்றான் என்று நமக்கு காட்டி இதை எல்லாரிடத்திலும் தந்து, இப்போ இந்த இடத்துல இருக்கிற எல்லார கையிலையும் தந்து, இதில் உங்களுக்கு விருப்பம் இல்லாததெல்லாம் அழிங்க என்றால் இதில் நாங்கள் முதலாவது அழிக்கிறது எது வரைக்கும் சுற்றி இருக்கிற சதுரத்தை தான். இந்த வாழ்க்கை முடிகிற, ஆயுள் முடிகிற இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது முடிக்கிறதுக்கு. எனவே அதையெல்லாம் பெண்டிங்கில் இருந்துடப்படாதுன்றதுக்காக முதலாவது அழிக்கிறது இந்த சதுரத்துடைய இந்த பகுதியை தான் இருக்கும். அடுத்து ஏதாவது அழிக்கலும் என்று அழிக்க சொன்னால் இந்த சோதனைகளை அழிச்சுட்ருவோம் இல்லையா? ஏன் அந்த சோதனைகள் அழிச்சுட்ருவோம்? சோதனை இருக்கப்படாது. ஆனால் ஒரு நாள் இந்த எதிர்பார்ப்புகள் அழிக்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய உள்ளமே அப்படி தான் இருக்குது. எதிர்பார்க்கணும், எதிர்பார்க்குறதெல்லாம் கிடைக்கணும். எதுவுமே சோதித்து நமக்கு கிடைக்கக்கூடாது, நினைச்சதெல்லாம் கிடைக்கணும். அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் மனிதனுடைய உள்ளம் எதிர்பார்க்கணும். அப்படி தான் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை வைத்திருக்கின்றான். சுற்றி இருக்கக்கூடிய இந்த சதுரம் ஆயுள் இருக்கக்கூடாது, சோதிக்க எல்லாம் படாது, எல்லாம் நம்ம எதிர்பார்த்தது எல்லாம் கிடைக்கணும். அந்த எதிர்பார்ப்புங்கிற கோடு மட்டும்தான் இருக்கணும். அங்கே தான் நம்மட எதிர்பார்ப்பு, வாழ்க்கையுடைய எதிர்பார்ப்பு. அப்படி அமைஞ்ச நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இல்லையா? வெறும் கோடு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். மற்ற எல்லாத்தையும் அழிச்சு போட்டோம்னா இந்த மாதிரி ஆகிடும். எதிர்பார்ப்புகள் மட்டும் மனிதன் எதிர்பார்க்குறது இப்படி ஒரு வாழ்க்கை. சாவு இருக்கப்படாது, நினச்சதெல்லாம் நடக்கணும், சோதிச்செல்லாம் தரப்படாது. இருக்குது சகோதரர்களே, இப்படி ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் சொர்க்கத்தில். யோசித்து பாருங்கள், சொர்க்கத்தில் சோதனை இருக்குதா? அப்போ அந்த கோடு அவுட். சொர்க்கத்தில் ஆயுள் இருக்குதா? அப்போ அந்த பொட்டியும் அவுட். சொர்க்கத்தில் இருக்கிற ஒரே ஒரு சாமான் என்ன? உங்களுக்கு என்ன தேவை? அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் நமக்கு வச்சிருக்கிறது உங்களுக்கு என்ன தேவை கேளுங்க தான், கேட்கவும் தேவையில்லை, நினைங்க தான். நினைச்சால் கிடைக்கும். நினைத்தால் அந்த மரங்கள் எல்லாம் அவருக்கு தாழ்வாக வந்து அந்த பொருட்களை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கும், பழங்களை கொடுப்பதற்கு. அப்படித்தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். நாங்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பை அறியாத ரப்பை அல்ல நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் தெரிந்த ரப்பை தான் வணங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த மனிதனை படைத்ததே அந்த ரப்பு தான். இந்த உள்ளம் அவனுக்கு நன்றாக தெரியும்.
அவனிடத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது இப்படி ஒரு வாழ்க்கையே, அவன் நமக்கு தந்திருப்பது இப்படி ஒரு வாழ்க்கையே, அவன் நமக்கு சொல்வது ஒன்றுமல்ல, இதை சரியாக வாழ்ந்து கொள்ளுங்கள், இதை உங்களுக்கு நான் தருகின்றேன் என்று. அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் இதை சரியாக செய்து கொண்டோமாக இருந்தால் ஆயுள் ஒன்று உண்டு, அதுக்கெல்லாம் மீறி நம்ம வாழ போகிறது கிடையாது. எனவே அது நம்முடைய எல்லா விடயங்களையும் அதற்குள்ளே தான் நாங்கள் அமைத்துக்கொள்ள வேண்டும். எனவே அதற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்புகளை ஓவராலாக நாங்கள் போகக்கூடாது. எந்த எதிர்பார்ப்பு நம்முடைய நலவை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் பண்ணிவிடக்கூடாது. அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகளை வெற்றிகரமாக நாங்கள் முறியடிக்க வேண்டும். வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ் தருவது சோதனையைத்தான். அந்த சோதனைகளை வெற்றிகரமாக நான் முறியடிக்க வேண்டும் என்று சந்திக்கின்ற ஒவ்வொரு சோதனை, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொன்றை எதிர்பார்த்து கொண்டல்லவா இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு எதிர்பார்ப்புக்கும் பின்னால் அல்லாஹ் அந்த சோதனையை வைத்திருக்கின்றார். அந்த ஒவ்வொரு சோதனையிலும் நாங்கள் வெற்றி காண வேண்டும் என்று, நலவு நடந்தால் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து, கெடுதி நடந்தால் சபர் செய்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நம்முடைய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை தௌஃபீக் செய்ய வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே, இந்த வாழ்க்கையை நாங்கள் வெற்றி கொள்ளலாம். மறுமையுடைய வாழ்க்கையில் நாங்கள் நினைத்ததை அனுபவிப்பதற்கு கனவு காண்றதுக்கும் ஒரு பீரியடை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணை மூடிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்தில் நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்கன்றத பார்த்துக்கிட்டே இருங்கன்னு அல்லாஹு தஆலா கபரில் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறான் சகோதரர்களே. காலையிலும் மாலையிலும் எடுத்து காண்பிக்கப்படும். சொர்க்கத்துடைய வாசனைகள் எல்லாம் அந்த கபரை நோக்கி வந்து சேரும். அந்த வாசனைகளை நுகர்ந்து கொண்டு காலையிலும் மாலையிலும் எங்கு நாங்கள் சொர்க்கத்திலே இருக்க போகின்றோம் என்பதை கனவு கொண்டு கொண்டே புது மணமகன் போன்று நீங்கள் தூங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த தூக்கத்தையும் அந்த கபரிலே ஏற்படுத்தி இருக்கிறார். முடிவு நாளை மறுமையிலே விசாரித்தல்ல சொர்க்கத்துக்கு அனுப்புகின்ற நேரம் இதை எல்லாம் அனுபவிக்கலாம் என்பார்ந்த சகோதரர்களே. நம் மனதை எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை அல்லாஹு தஆலா வைத்துத்தான் இருக்கின்றான். அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையிலே அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமிஸ் ஸலாம்.